ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்டோட கேம் ப்ளே பார்ட் 6 தான். நாம் வாவ் நைட் ஆகிடுச்சு. நான் இந்த கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சன் இருந்துச்சு, கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் போல். நம்ம போன பார்ட் செடியை நட்டு வச்சுருப்போம். நம்ம தூங்கி ஏஞ்சி போன் மீல் பண்ணி அதை வளர்க்க வச்சு பார்க்கலாம். கதவை சாத்து. ஓகே, சாத்திட்டான். இப்போ படுத்து. ஆமால, இந்த ரூம்குள்ளே நம்ம ஏதோ வச்சுருந்தோமே. போன பாட்டில் நம்ம அயன் ஸ்வார்லாம் பண்ணியிருப்போம். படுத்துங்களே. சரி, இப்போ நாம் என்ன பண்ணலாம்? சரி, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு செஸ்ட்லேருந்து நாம் 2 போன்ஸ் தான் இருக்கா. சரி, இப்போ போயிட்டு போன் மீல் 2 உருவாக்கிக்கலாம். அவ்வளோதான் உருவாக்க முடியுது போன் மீலில். சரி, சரி, நம்ம போன் மீல் வச்சு போன் மீல் கொடுத்து பார்ப்போமா? நான் இப்போ ஒரு விவசாயி ஆகிட்டேன். ஓ, 6 இருக்கா? சூப்பரு. யோ, காலி ஆயிடுச்சியா? ஆமாம், நம்ம போனுக்கு எங்கே போகிறது? போன்ஸ். சரி, ஃபிஷிங் ராட் பண்ணலாமா? ஃபிஷிங் ராட் பண்ண போகிறோம். நீயும் அதான் பண்ணலான்னு சொன்னியா? இப்போ நாம் இங்கே போனோன்னா உள் இருக்குல்ல, நாம் உள்ளில் போயிட்டு லைட் கிரேவா வேணாம். உள்ளில் போயிட்டு எதுவும் பண்ண முடியாதா? சரி, பரவாயில்ல. உள்ளே எடுத்து நம்ம இதில் வச்சு ஸ்ட்ரிங் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபிஷிங் ராட், அதுக்கு நமக்கு குச்சி வேணுமா? குச்சி 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 மாயா குச்சி. குச்சி நம்மளுக்கு ஒன்று இருக்குது. ஃபிஷிங் ராடுக்கு என்னென்ன தேவை? 2 ஸ்ட்ரிங்கு தேவையா? ஐயோ, 2 ஸ்ட்ரிங்கு வேணுமா? சே, நம்ம ரூம் இருண்டோடி கிடக்கு. ஏன் என்னதியா இது? ஓ, நம்ம ஸ்ட்ரிங்கா? இது சூப்பராக இருக்கே. யோ, எனக்கு ஸ்ட்ரிங்கு பண்ணுறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடாண்ணா. சரி, நம்ம இதை போயிட்டு எதுவும் பண்ண முடியல. இதில் என் மைன்கிராஃப்ட் இதில் தான் நான் பண்ணேன். சரி, நம்ம போயிட்டு நம்மக்கிட்ட எத்தனை கோல் இருக்கு? சரி, வெயிட் பண்ணுங்க. ஷவல் இருக்கா என்கிட்ட? உட்டாது. ஐயா, என் வீடு. வெயிட் பண்ணுங்க, போயிட்டு டென்ட்டை சரி பண்ணுறேன். யோ, குதிடா. என் வீட்டை நானே இப்படி கெடுத்துக்கிட்டேனே. சரி, பரவாயில்ல, இங்கேருந்து தோண்டுவோம். ஸ்டோன். ஓகேவா? இப்போ நம்ம சீடை எடுத்துக்கொண்டு கண்ணாடியை எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு கண்ணாடி போதும். கண்ணாடி அந்த இடத்துல வச்சிட்டோன்னா இது டேவா நைட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர்னா சொல்ல முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்கு இதில் வச்சிடலாம். இதில் வச்சிடலாம். இதை வச்சிடலாம். இது நமக்கு தேவையில்லை. போயிட்டு நம்ம வீடு டென்ட்டை சரி பண்ணலாம்.
டென்ட் எங்கே? இங்கே தானே. ஓகே, டென்ட்டை சரி பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கும் போகலாம். எப்படி வளர்ந்து இருக்கிறது? என்ன நமக்கு இந்த நேரம் பார்த்து எந்தமே ஓ அடிச்சிச்சு. லெட்ஸ் கோ. இங்கே நான் எங்கேயோ சுகர் கேன் பார்த்தேன், ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் தெரியல. இதோ இங்கே ஒன்று ஒழிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஹோ வச்சுட்டேன். பஜ்ஜு இங்கே பாரு, நான் நிறைய இது கண்டுபிடிச்சிட்டேன். சீட்ஸு. ஐயோ 5 சீட்ஸ்டா. நம்ம காவல் ஸ்டோன் ஜெனரேட்டர் மேக் பண்ணலாமா? வீடு எங்கடா? வீடு அங்க இருக்கு. வீடு அங்க இருக்கு பாரு. நான் நிறைய சீடு எடுத்துட்டேனே. சீடு வீட்டுக்குள்ள பட்டிக்க போடுறா? வீட்டுக்குள்ள இல்ல, இது இதுல ஹோவ எடுத்துக்கொண்டு லெட்ஸ் கோ அப். Up we go. Up we go. Up we go. Up we go. 1 2 3 4 5 6 6 இன்னும் ஒரே ஒரு சீடு தேவை இல்லையா? ஆமா சீடு. 6 கிடச்சிச்சு. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. ஷவல் இருக்குல்ல, இங்கே பாரு. நம்ம வீடுக்கு வழி உருவாக்கலாமா? வழினா நம்ம வீடு மடக்கக்கூடாதுன்னா, நம்ம வீடு மடக்கக்கூடாது. சாரி காய்ஸ். பஜ்ஜு இங்கே பேர் எவ்வளோ அழகா இருக்கு. ஓ ஃப்ளவரா? அதில் புல் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் போட்டுக்கிறேன். வீடு எங்கே போச்சு? இதோ நேரா இருக்கு. சரி, என்னது கிளாஸ்? எதுவும் இல்லை. கிளாஸா? அது இங்கேருந்து கப்பல் எங்கடா? நான் கூட கப்பலை தொலைச்சிட்டேன்னு நினச்சேன். தொலைச்சிட்டேன்னு சொல்லாத, யாராச்சும் வில்லேஜஸ் எடுத்துருவோன்னு சொல்லு. இது வா என்ன கேவ் இருக்கான்னு பார்க்குறேன். வந்த வழியை மறக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வீடு கோவிந்தா கோவிந்தா. அதான் சாத்திட்டேன் மேடம். What is it? It's a blue sheep. ஷீப்பா அது? யோ இங்கே தான் நான் எங்கேயோ பார்த்தேன். யோ என்னதுடா அது? Black sheepடா. வச்சா நான் ப்ளூ கலரில் பார்த்தேன். அதோ Black sheep தான். Black sheep. நானும் என் மேப்பில் சர்வைவல் அந்த மேப்பில் என்னோட மேப்பில் அதை பார்த்து நான் புல் வாங்கினேன். பிளாக் கலர் புல் பார்த்தியா? எனக்கு இப்போ ஸ்பைடர் கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும். ஸ்பைடரையா? ஸ்ட்ரிங்கு வேணும். ஸ்ட்ரிங்கா? அப்போ தான் நமக்கு இது கிடைக்கும். ஸ்பைடரா? ஸ்பைடர் இருந்தால் தான் உண்மையானதில் வந்து உள்ளேருந்தே ஸ்ட்ரிங் எடுக்கலாம். வாட் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பஜ்ஜு பாட்டு பாடுவியே, நீ பாடு. சரி லெட்ஸ் கோ ரிவர்ஸ். சரி மரத்தில் போய் மோதிக்காத.
ரோயர் போட் ஜென்ட் இதான் வந்து ஸ்டீம். நான்லாம் ஜென்ட்லலாம் போக மாட்டேன், எப்போவுமே வேகம்தான். வேகன்றது என் உடம்புலேயே எழுதியிருக்கு. ஆமாம், நான் வீடு எங்கே விட்டேன்? அதோ அந்த இடத்துல இருக்கு. ஐ டிடன்ட் ஃபர்கெட். இந்த இடத்துல ஒரு மலை இருந்துச்சு. இங்கேருந்து நேராக போனால் நம்ம வீடு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம். உய் அப்படியே 2 கையும் எடுத்துட்டு லீவ் போட் எங்க? அடே பைத்தியக்காரா, தண்ணியில் இறங்கக்கூடாது கூட தெரியாதா? இங்கே வேறு என்னது? என்ன எல்லாத்துலேயும் உடச்சிட்டு இருக்க? இது வந்து நான் தொலையாமல் இருக்கிறதுக்காக. ஏய் உடஞ்சிடுச்சு. இங்கே பாரு. இதோட நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சுக்கலாமா? ஏன்னா நைட் ஆக போகுது. நைட் ஆயிடுச்சுடா. வேணாம், எனக்கு ஸ்ட்ரிங்கு வேணும். நம்ம கப்பல் எடுத்துடலாம் சீக்கிரமாக போயிட்டு. நம்ம வழி இதோ இங்கே தான் இருக்குது. இப்போ புரியுதுங்களா நான் ஏன் இப்படி தோண்டிட்டு வந்துட்டு? நான் நல்லா உள்ளே போகலான்னு நினச்சேன். சரி கப்பலே இங்கே வா. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக போனேன் அப்படியே இங்கேருந்து. எங்கே போனான் தலைவன்? அதோ அந்த இடத்துக்கு, அதோ அந்த இடத்துக்கு. சரி எடுக்குது முடியாத. எங்க? ஓ அங்கே இருக்குடா. இப்போ நான் 3 விரல்ல விளையாடிட்டு இருக்கேன். ஒன்று வந்து நைட்டே ஆயிடுச்சுடா. போட் லீவ் போட். ஒன்று வந்து நான் 2 பெடல்ஸு. என்னது இது? பஜ்ஜு கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். 2 அடியில் சாகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 போட் சப் கிடச்சிருக்கு. இன்னும் மாப்ஸ். ஸ்பைடர் கிடச்சிச்சு. ஸ்பைடர் நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். ஸ்பைடர் எதுக்கு பார்த்தீங்களா? கண்டுக்கவே மாட்டேங்குது. சலந்தி வா, சலந்தி வா. யாரு? எஸ், ஸ்ட்ரிங் கிடச்சிருச்சு. இந்த கருமத்துக்கு தான் நான் இவ்வளோ நேரமாக போராடி கொண்டு இருந்தேன். எங்க ஸ்ட்ரிங்கு? ஸ்ட்ரிங்னா நூலுன்னு அர்த்தம். ஸ்பைடர் வெப் விடும்ல, அது அவன் வந்து இதில் அடே கடை சத்து. இந்த கதவை மட்டும் நம்பவே கூடாது. அது போன எபிசோடில் ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளை அப்படி தானே இது பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? ஜாம்பி. இதோ இந்த கதவை திறந்துக்கிட்டு, ஆமாம் இந்த கதவை திறந்துட்டு ஜாம்பி வந்துச்சு. ஃபிஷிங் ராட். ஆமாம், ஃபிஷிங் ராடுக்கு 2 ஸ்டிக் வேணும். எப்படி வச்சுட்டு வரணும்? ஃபிஷிங் ராட். எஸ், ஃபிஷிங் ராடை சக்ஸஸ்ஃபுல்லி ரெடி பண்ணியாச்சு. சரி ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் ஃபிஷிங் நாளைக்கு. ஆமாம், இவன் ஹூக்குக்கு எங்கே போனான்? ஃபிஷிங் ஹூக்குக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வாயில் மாட்டோம்ல, அதுக்கு அவன் எங்கே போனான்? இப்போ வெளியே போனோன்னா நிறைய மாப்ஸ் இருக்கும். எங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கோம். ஃபிஷ் பிடிக்க போகிறோம். சோறு வேணும். ஃபிஷ் பாரா, என்ன அசால்ட்டா பபிள் மாதிரி வரும். அப்போ தான் ஃபிஷ் அங்கே இருக்குன்னு அர்த்தம். எங்க இருக்கு? என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? அது டான்ஸ் ஆகும் அப்படியே, டிங் டிங். அப்போ எப்படி? சரி, நான் ஒரு ஃபிஷ் பிடிச்சிட்டு உங்களை கூப்பிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக ஒரே இடத்துல இருக்கேன். போய் மாட்டிக்கிச்சு. அம்மா, இப்போ வந்தது என்னது? யோ யோ ஃப்ளேமா? வெயிட் பண்ணு. ஃப்ளேமாவா? யோ, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
அம்பு இல்லையா என்கிட்ட? ஐயோ. அம்பா. ஆ 10 நிமிஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர், நம்மளுக்கு ஃபிஷ் பிடிச்சிருக்கு. ஆமா, இது எப்படி வந்திருக்கும்? ஒரு ஓபி ஐட்டம். வா வா, நம்ம கிட்ட ஒரே ஒரு பவு, நம்ம லக்குக்கு ஒரே ஒரு பவு இருக்கு. லெட்ஸ் ட்ரை இட் அவுட். ஃப்ரேம் 1 பஞ்ச் 2 யோ 2 பஞ்சுக்குவா. இன்னொரு தடவை இப்போ ஃபிஷிங் போய் பார்க்கலாமா? ஆசையாக இருக்குது. இதே மாதிரி ரேரானது சில பேர் சொல்லுவாங்களே செருப்பு மட்டும்ட்டு, செருப்பு அந்த மாதிரி நமக்கு அம்பு மாட்டியிருக்கு. ஆனால் அது மீன் மாதிரியில் நீந்திட்டு வந்துச்சு. சரி, மறுபடியும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இதான் சொல்லியிருக்காங்க. ஏதோ சொல்லுவாங்களே ஸ்லோ. மாட்டிக்கிச்சு. மாட்டலையா? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் கைஸ். யோ அயன் கிட்ட எப்படா வந்துச்சு என்கிட்ட? நல்லா தூரமாக போகலாம். கிட்டே இருந்தால் எப்படி வரும்? அங்கே பபுள் பபுளாக வரும், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கும். சரி, 10 செகண்ட் என்னவாமா? 10 9 8 7 மாட்டிக்கிச்சு. பஃபர் ஃபிஷ்ல. பஃபர் ஃபிஷ்ஷா? ஆமாம், பஃபர் ஃபிஷ். எஸ், பார்த்தீங்களா? இந்த மாதிரி பவு இல்லைன்னா கத்தி கிடைக்கும்னு நினச்சேன். அன்பிரேக்கபிள் 3 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மறுபடியும் 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோமா? 1 2 3 4. சத்து மாற்றுது. இப்போ என்ன மாட்டுச்சு? ரா ஃபிஷ்ஷா? பரவாயில்ல, நாங்கள் குக் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வரல. மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. யோ என்ன வரல? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. முடிச்சிக்கலாம். இதை வச்சு இந்த மரத்தை இது பண்ணலாமா? வேணா. அதுக்கப்புறம் எரியுதுடோ. ஐயோ, அம்பு இருக்கா? இன்னொன்று இருக்கா உனக்கு? ஐயோ, எத்துக்கினியா? வாவ், பயங்கர மாசு. ஆமா, நம்ம எத்தனை சூப்பர். அது எங்கடா எங்க போச்சு? எங்க வரல? நம்ம மலை என்ன ஜஸ்ட் முசுடி. எங்கடா போச்சு அம்பு? அடே போடா. எதுக்கு நீ திரும்ப பார்த்துக்க? அச்சச்சோ, வாவ், சூப்பராக இருக்கு, ஜாலியாக இருக்கு. அடே உயிர் சுத்துறாட. ஏய், நம்ம கிட்ட கன் பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம வெடிகுண்டு ட்ரை பண்ணலாமா? நம்ம கிட்ட கன் பவுடர் இருக்கு. ஆமால, நம்ம கிட்ட கன் பவுடர் இருக்கு. சாண்ட் இல்லையோ? நான் ஒரு வாட்டி அமுத்து தாத்தா ப்ளீஸ் தா. வெயிட் பண்ணு. பவோட ஏரை உருவாக்குறதுக்கு என்ன தேவை? அது டிப்பில் அயன் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தா. அயனும் ஸ்டிக்கு. பஜ்ஜு, நமக்கு இப்போ நிறைய ஸ்டிக்ஸ் தேவை. அடே நீ கீழே போவேன். ஸ்டிக்ஸ் போலாம் இப்படி. நம்ம கிட்ட ஆக்ஸ் இல்லையா? ஆக்ஸ் நான் உருவாக்கலையா? குக் பண்ணு. அயன். ஏய், வெயிட் பண்ணு. நம்ம காபல் ஸ்டோன் ஒரு 2-3 எடுத்துக்கலாம். ஆமாம்ல, முதல்ல எனக்கு ஆக்ஸ் பண்ணுறதுக்கு இது வேணும். சரி, நீ ஒரு தடவை அம்பை விடு. வெயிட் பண்ணு. டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? இந்தா, ரொம்ப தூரம் விட்டுறாது, அப்புறம் அம்பு தொலைஞ்சிரும். அம்பு தொலைஞ்சிருமா? ஆனால் போக முடியுமா? போயிட்டான் தலைவன். ஏதாச்சும் சாம்பி சொன்னா சச்சி சாவடிக்கலாமா? சரி, வெயிட் பண்ணு. போட்டாச்சு. ரொம்ப தூரம் விட்டுட்டான்டா. எங்கடா வருது?
எப்பாடி இங்கே தான் இருக்கு. சரி நாங்கள் நைட்டு ஆமாம் நாங்கள் நைட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறோம். ஓகே இடம் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏரோ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம வேட்டையாடலாமா? ஓகே. எதனா அனிமல் அப்படியே திரும்பினேன்னா ஒரு கோழி இருந்துச்சா, இப்போ நம்ம அதை எரிச்சு இது பண்ண போகிறோம். எரிச்சு தண்டூரி ஆக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? தண்டூரி. என்ன பண்ண போகிறோம்? என்ன கோழிக்கு கணக்கான பரவாயில்ல செத்து போ. ஒரே அடி தலைவன் காலி ஆயிட்டாங்க. என்ன அம்பு கம்மியாதோ? 21. ஓகே, இன்னொருத்தன் வேற எதனா கிடச்சா சொல். நாங்கள் இப்போ இது நைட் ஆற வரைக்கும் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். யோ அது ஜாம்பி தானே? அஃப்கோர்ஸ் இது ஜாம்பி வரட்டும். சரி, அது வர்றதுக்குள்ளே விடிஞ்சிடும் போல். நம்ம போயிட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். சரி, அந்த ஜாம்பி வந்ததுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன். ஜாம்பி வந்த வழியிலே வந்துட்டு திரும்பி போது வெயிட் பண்ணுங்க. அதை வம்புக்கு இழுத்துட்டு வாங்க, போயிட்டு அதை வம்புக்கு இழுத்துட்டு வரலாம். போயிட்டு நம்ம கப்பலை எடுத்துக்கொண்டு கப்பல். ஓ ஓகே எங்கே அந்த ஜாம்பி? மட்டிக்கினாரு ஒருத்தர். லூசு ஜாம்பி தண்ணிக்குள்ளவா? ஐயோ நம்மளால ஃபிஷிங் இது தெரியாமல் போச்சு. ஹெட்ஷாட் போடுவோமா ஜாம்பிக்கு? எத்தனை ஷாட் நான் போடணும் இருக்கு? தெரிச்சு போ. எரிஞ்சிட்டான். மறுபடியும் இன்னொரு ஹெட்ஷாட் தெரிச்சிடுச்சு. பா 3 ஷாட் தான் அடிச்சு. சரி, லெட்ஸ் கோ ஃபிஷிங் தென். சரி, நைட் ஆனதுக்கப்புறம் கூப்பிடுறோம். பை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணதில் வந்து வெயிட் பண்ணு. இது குக்கடு சிக்கனு பார்த்தீங்களா? நம்ம அம்பு இருக்குல்ல, நம்ம அம்பு நெருப்பு வருதுல்ல ஃப்ளேமில், அதனால வந்திருக்கு. அப்புறம் ஃபிஷிங் பண்ணப்போ ஏதோ இந்த ஃபெதர் எதுக்கு வந்துச்சுன்னே தெரில, வந்துருக்கு கொடுத்துருக்கானுங்க. மறுபடியும் கொடுப்போம். சரி, வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிட்டு நாங்கள் இப்போ கரையை நோக்கி போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ வாட்ச் டவர் பண்ணலாமா? அதெல்லாம் போயிட்டு நம்ம நைட்டு நின்னோன்னு வச்சுக்கோயேன், நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான இதையும் கொண்டு. சரி, இப்போது நாங்கள் சுகர் கேன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இருக்குல்ல மனோ, இது இருக்குல்ல, நம்ம இது இருக்குல்ல, மூணு எடுத்து இங்கே மண் ஒன்று தான் இருக்குது. சரி, இங்கே ஒன்று மற்றும் எங்கே வைக்கலாம்? 3 இடத்துல வைக்கலாமே. இந்த இடம் சூப்பராக இருக்குது. சுகர் கெயின் மண்ணில் தான் வளருமா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சுகர் கெயின்னா அது பேர் என்ன? கரும்பு. கரும்பு செடியை நான் உடச்சிட்டேன்னா என்ன? இல்லை. சரி கைஸ், வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. நம்மளோட ஃபயர் பவை வச்சு அப்புறமா ட்ரைனிங் கொடுப்போம். வா, கரெக்டாக அது அதில் அடிக்கலான்னு பார்க்குறேன். சரி, பாய் கைஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். டாட்டா, வரட்டா. நாங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா பயங்கரமாக